ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்ஸஸ் பார்ட்டி. நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸாமில் அதிகமான மார்க்ஸ் வாங்கணும்னு ஆசை இருக்கும் அண்ட் அதுக்கு நல்லா படிக்கணும்னு தெரியும். பட் ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு டைமை மேனேஜ் பண்ண தெரியாது. அதாவது என்னதான் நீங்கள் படிக்கலாம்னு நினச்சிட்டு உட்காந்தாலும் உங்களோட சரியான பிளானிங் இல்லைன்னா அதிகமான நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கிற நேரத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றுற மாதிரி ஒரு டைம் டேபிளை நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க அதை பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ராஜா அண்ட் டிபிள் கிங்கிற 2 பேர் தான் கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டடி டைம் டேபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ். இந்த டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிக்குது. உடனே 6 மணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிடாதீங்க. ஏன்னா அதிகாலை எழும் பறவை தான் நெடுந்தூரம் செல்லும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கடுத்து என்னன்னா, ஒரு முக்கியமான வேலை செய்யணும்னா எவ்வளோ சீக்கிரமா உங்களால் எழுந்திரிச்சு செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா நீங்க எந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களோட அதிகமான நேரம் இருக்கும். அதிகமான நேரம் அப்படின்னா உதாரணத்துக்கு அவங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா சீக்கிரமா எந்திரிச்சு படிக்கிறதுனால உங்களுக்கு அவங்களோட 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். டெக்னிக்கலா பார்க்கும்போது நீங்க அவங்களோட அதிகமான நேரம் எஃபர்ட் போட்டு படிக்கிறதுனால உங்களுக்கு அவங்களோட பெட்டரான ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும். தட் மீன்ஸ் அதிகமான மார்க்ஸ் வாங்குவீங்கன்னு நான் சொல்றேன். நான் எக்ஸாமுக்கு படிக்கும் போதும் காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவேன். தலைவா அது சரி, உங்க வாய் உங்க உருட்டு. ஓகே, எல்லாரும் வாங்க நம்ம டைம் டேபிளுக்கு போயிடலாம். இந்த டைம் டேபிள் இப்படி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் நீங்கள் எந்திரிச்சிடணும். காலையில் 6லேருந்து 6:45 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ் அப் டைம். அதாவது நீங்கள் பல்லு விளக்குறது, குளிக்கிறது, டீ காஃபின்னு சாப்பிட்றது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த 6லேருந்து 6:45 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கணும். அடுத்து 6:45லேருந்து 7:45 1 மணி நேரம் கேப்பில் நீங்கள் லாஸ்ட்டாக, அதாவது கடைசியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸ்கூல்லையோ இல்லை முதல் நாள் நைட்டு படித்த கொஸ்டின்ஸையோ மேக்ஸையோ போட்டு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் ஏற்கனவே படித்த கொஸ்டினை இன்னொரு டைம் படித்து பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். அண்ட் பர்டிகுலராக இது ஒரு சப்ஜெக்ட்டில் மட்டும் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கூட நீங்கள் இந்த டைமில் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அடுத்து 7:45லேருந்து 8 மணி வரைக்கும் 15 நிமிஷம் பிரேக் டைம். இந்த பிரேக் டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கணும். அதாவது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிவி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட சக்ஸஸ் பார்ட்டி யூடியூப் சேனலுக்கு வந்து நம்மளை போட்டிருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பார்த்துருவீங்களா? 15 நிமிஷம் பிரேக் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு காலையில் 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் காலை உணவு சாப்பிடுங்க. மறக்காம இந்த நீங்கள் சாப்பிட்ற அந்த காலை உணவுல நிச்சயமே ஏதோ ஒரு வகையான கீரை சாப்பிடணும். ஏன்னா இந்த மாதிரி கீரை சாப்பிட்றது உங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த விலையும் ரொம்ப கம்மி கூட. ஸோ மறக்காம உங்கள் அம்மாட்ட சொல்லி கொஞ்சமாவது கீரை செஞ்சு தர சொல்லுங்கள். அடுத்து 8:30லேருந்து 8:40 வரைக்கும் பிரேக் டைமு. இந்த பிரேக் டைமில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுனா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துக்குங்க. நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் போக வேண்டியது இருந்ததுன்னா ஆன்லைன் கிளாஸ் போய் அட்டன் பண்ணுங்கள். இல்லை ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போக ஆரம்பிங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு டைமும் ஃபாலோ பண்ணுது. சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு முடிஞ்சிருது. சில ஸ்கூல் 4 மணி, 4:30, ஏன் 5 மணி வரைக்கும் கூட சில ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு முன்னாடியோ கொஞ்சம் பின்னாடியோ முடிகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டைம் டேபிள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் நீங்கள் 5 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு சாயந்தரம் 5 மணிலேருந்து 5:15 வரைக்கும் உங்களுக்கு பிரேக் டைம். இந்த பிரேக் டைமில் நீங்கள் ட்ரெஸ் மாற்றுறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஜூஸ்னு ஏதோ ஒன்று சாப்பிட்றது, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். இந்த 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சாயந்தரம் 5:15லேருந்து 6:15 வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் டைம்லையோ இல்லை ஆன்லைன் கிளாஸ்லேயோ கொடுத்து ஹோம்ஒர்க்ஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் இருந்தால் அதை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் சில பேருக்கு பிடிக்கலாம் இல்லையா, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்னு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த சப்ஜெக்டில் இருக்கிற கொஸ்டின்ஸு, ஆன்சர்ஸு, புக் பேக், எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸு எல்லாத்தையும் போட்டு பார்த்து படிங்க. அண்ட் முக்கியமாக கணக்கு பாடத்தில் இருக்கிற சின்ன சின்ன கணக்குகளையும் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சயின்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்களேன். அடுத்து சாயந்தரம் 6:15லேருந்து 6:45 வரைக்கும் பிரேக் டைம். இந்த பிரேக் டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற மாதிரி இருந்தால் போய் விளையாடுங்க. இல்லை மொபைலில் கேம் விளையாட பிடிக்குன்னா மொபைலில் கூட கேம் விளையாடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ இந்த டைமில் நீங்கள் அதை பண்ணலாம். இந்த 1/2 மணி நேரம் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 6:45லேருந்து 8:30 மணி வரைக்கும் கம்ப்ளீட் ஸ்டடி டைம். இந்த ஸ்டடி டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்க சப்ஜெக்ட், அப்படி இல்லைன்னா மேக்ஸில் பெரிய பெரிய கணக்கு இந்த மாதிரிலாம் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 8 to 9:15 மணி வரைக்கும் சாப்பாடு நேரம். நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிட வேண்டிய சாப்பாடை சாப்பிட்ருங்க. அதுபோக உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டிவி பார்க்கவோ இல்லை மொபைல் யூஸ் பண்ணவோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யலாம். நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அடுத்து 9:15லேருந்து 9:30 வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அந்த டைமில் படித்தது எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி பார்த்துக்குங்க. கடைசியாக சரியாக 9:30 போய் தூங்குங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் நான் சொன்ன மாதிரி இந்த டைம் டேபிளையும் மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் போட்டிருக்க இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிங்கன்னா படிக்கவே ஆர்வம் இல்லாத ஒருத்தரால் கூட நல்ல ஒரு மார்க்ஸை வாங்க முடியும்.
ரொம்பவே கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்காக இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்க சொன்னீங்கன்னா அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ சொல்ல டைம் டேபிள் எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ காப்பியாக கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற சோஷியல் மீடியா லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்ல வீடியோ வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க.